வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். முஸ்லிம் சமுதாயத்தை பத்தி நாங்கள் ஆட்சியில உடன்பாடு இருக்கிறோம், அவங்களோட கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆட்சி முஸ்லிம் சமுதாயத்துக்கு அவர்கள் எந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறார்கள் என்று நாங்க எப்பொழுதும் நினைத்ததும் இல்லை, அப்படி அவங்க இருந்ததும் இல்லை. நாங்கள் கேட்டதை செஞ்சிருக்கிறாங்க, கேட்காத பல விஷயத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் உண்மை. கமிட்டி அமைச்சிட்டாங்களே தவிர முஸ்லீம் லீக்கு இடம் கொடுக்கல. அதுவும் இல்லாம 5 எம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாங்க. முஸ்லீம் லீக்கு ஏன்னா நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம்ல, அதனால கொடுக்கல. அதனால ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இது வக்ஃப் சட்ட திருத்தம் பில்லுங்கிறத விட, மசோதாங்கிறத விட வக்ஃபே இல்லாமல் ஆகக்கூடிய மசோதா. ஆக வக்ஃபே இல்லாமல் ஆகக்கூடிய மசோதான்னு சொன்னா பள்ளிவாசில வேளாண் சொல்றது மாதிரி முஸ்லிம்கள் அடக்கம் பண்ணக்கூடிய கபர்ஸ்தான்ங்கிற இடமே இல்லாமல் ஆகக்கூடிய முறை. அது இப்ப மறைமுகமா சொல்லக்கூடிய அதுதான். அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம். இது பாராளுமன்றத்துல எதிர்க்கிறது மட்டும் இல்ல, மக்கள் மன்றத்தில் எதிர்ப்போம், நீதிமன்றத்தில் ஏற்போம். இதை எதிர்க்கக்கூடிய எல்லா முறையிலையும் நாங்க எதிர்ப்போம். இது மத ரீதியான விஷயம் அல்ல, இது வாழ்வா இல்லையா என்கிற ஒரு பிரச்சனை. நாங்கள் இந்த நாட்டுல முஸ்லிம்களாக வாழ்றதா இல்லையா, வாழக்கூடுமா இல்லையா அப்படின்னு முடிவு கட்டக்கூடிய ஒரு பிரச்சனை. இது மற்றவங்க நினைக்கிற மாதிரி லேசா எடுத்தா நம்ம ஆபத்தாயிடும். இந்த நாட்டுல முஸ்லிம்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ முஸ்லிம்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது முஸ்லிம்களுக்கு சட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இந்த சட்டம். அதனால வக்ஃப் சட்ட திருத்தம் என்பது வக்ஃபை அழிக்கக்கூடிய ஒரு சட்டமாக நினைக்கிறோம். இந்த அழிக்கக்கூடிய சட்டத்தை முஸ்லிம்களாக உள்ள நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது.